லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் என்றார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அவருடைய விசுவாசத்தையும் கண்ட சீஷர்கள் தங்களிடத்தில் காணப்படுகிற சந்தேகம், அவிசுவாசம், அவநம்பிக்கை இவைகளை குறித்து விசனப்பட்டு ஆண்டவரிடத்தில் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேட்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் அவனவனுக்கு விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் என்று பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். ரோமர் 12:3. Each one has a measure of faith. இந்த விசுவாசம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை சாதிக்க போதாது என்று அறிந்து, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே என்று விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார்கள். 2 வகையாக நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறது என்று வேதம் கூறுகிறது. முதலாவது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ரோமர் 10:17. Faith cometh by hearing and hearing by the word of God. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் அதன்படி நடக்கிற போதும் நமக்குள் விசுவாசம், நம்பிக்கை கொழுந்து விட்டு எரிகிறதை காண முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று ஒரு தைரியம் வருவதை காண்பீர்கள். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமர் 15:13. அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் வளர்ந்து பரிசுத்த ஆவியின் நிறைவினால் விசுவாசம் என்கிற வரத்தினாலும் விசுவாசம் என்கிற ஆவியின் கனியினாலும் பூரணப்படுகிறது. கனி என்று சொல்லும்போது தேவனுடைய திவ்ய சுவாபம் அல்லது தேவனுடைய விசுவாசம். ஆம் பிரியமானவர்களே, அவனவனுக்கு பகிர்ந்து கொடுத்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையாலும் பரிசுத்த ஆவியின் நிறைவினாலும் கிடைக்கும் வரம், மேலும் கனியினாலும் வர்த்திக்கப்படுகிறது. ஆனாலும் ஒன்று கூற விரும்புகிறேன். அவிசுவாசமும் விசுவாசமும் ஒரு மனுஷனின் வாழ்க்கையில் ஒன்றிணைந்து இருக்கிறதை பார்க்கிறோம். சந்திர ரோகியான மகனை பெற்றெடுத்த தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆயினும் என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று விண்ணப்பிக்கிறதை காண்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, வளர்ந்து வரும் விசுவாசத்தின் மத்தியிலே அவிசுவாசம் நீங்கும்படியும் விண்ணப்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சந்தேகம் இல்லாமல் விசுவாசிப்பீர்கள் என்றால் என்று இயேசு சொல்லுகிறதின் அவசியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஜெபம். ஆண்டவரே, எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். ஆமென்.